பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Samuel chapter 3 verse 10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நம்ம எல்லாருக்கும் இந்த கதையை நம்ம அறிந்திருக்கிறோம்ல. ஆண்டவர் வந்து எப்படி ஒரு சின்ன சாமுவேல் இடத்துல பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது அன்னாளுடைய முதல் குமாரன் ரொம்ப ஆசையாய் அவங்க அந்த சாமுவேலை பெற்று எடுக்கிறாங்க. ஜெபத்தோடு கூட பிறந்த ஒரு மகன் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்னாள் பண்ண பொருத்தனையின்படி என்ன பண்ணாங்க, சாமுவேலை அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலேயே கொண்டு வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வரும்போது அவங்க சாமுவேலை பார்க்க வருவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஏலியின் இடத்துல அவன் வளர்ந்தான். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலேயே பணிவிடை செய்து அவன் வளர்ந்து வருகிறான். அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியினுடைய குமாரர்கள் எல்லாம் மிகவும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ரொம்ப மோசமான காரியங்களை செய்கிற ஒரு சூழ்நிலை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் சாமுவேல் பாருங்க, ஏலி என்னென்ன சொல்கிறாரோ அந்த வேலைக்கெல்லாம் அப்படியே அவர் கீழ்ப்படிந்து எல்லா வேலைகளையும் செய்து அப்படியே ஏலிக்கு ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட்டை போல ஏலியோடு கூட அப்படியே இருக்கிற ஒரு சின்ன குழந்தை. என்ன ஏஜ்ன்னு நமக்கு தெரியல, ஆனால் கட்டாயமாக ஒரு 10-12 அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும்ல. சின்ன பையனா சாமுவேல் இருக்கிறார். அந்த நாட்களில் தேவன் பேசினது ரொம்ப அபூர்வம். யாருமே அதை கேட்டதும் கிடையாது, அதை கேள்விப்பட்டதும் சாமுவேலுக்கு அப்படி ஒரு கேள்விப்பட்டதே கிடையாது. தேவன் வந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே சாமுவேலுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நாட்கள். ஏலிக்கு தெரிந்திருக்கலாம், ஏன்னா ஏலி ராசாரியனாக இருக்கிறாரு. அவரோட கூட கர்த்தர் பேசுகிறனா கூட அவருக்கு பூர்வ நாட்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுனாங்க எல்லாம் ஏலி அறிந்திருந்தார். ஆனால் சாமுவேலை குறித்து பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி அது அபூர்வமான நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களை அவர் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் என்ன நடக்குது, நைட்டு தூங்கும் போது தேவன் சாமுவேலை பார்த்து கூப்பிடுகிறார், சாமுவேலே. உடனே சாமுவேல் என்ன நினைக்கிறாரு, ஏலி தான் கூப்பிடுறாருன்னு நினச்சிட்டு அப்போ நான் வாசிக்கிறேன் அந்த 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்துல ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அருமையான ஒரு சம்பவம் இல்லை பாருங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, அது கர்த்தர்னு சின்ன சாமுவேலுக்கு தெரியல. ஓடி போறாரு. எங்க ஓடி போறா, ஏலியின் இடத்துல ஓடி போய், கூப்பிட்டீங்களா, இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம், இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் நிற்கிறத பார்க்குறோம் 3 தடவை. இதில் வந்து நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இதை யோசித்து பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம பிள்ளைங்களை வந்து எத்தனை தடவை கூப்பிடுறோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு கூப்பிடுறீங்க, நம்ம பிள்ளைகளை கூப்பிடுறோம், எத்தனை தடவை கூப்பிடுறோம்.
காது கேட்காத மாதிரி இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வருவாங்க. ஏன் நான் என்னையை கூப்பிடுறீங்க, நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுவேல் தூங்கிட்டு இருந்தான் பிரியமானவர்களே. இன்றைக்கி தூக்கத்துலேருந்து பிள்ளைங்களை எழுப்புறதே பெரிய கஷ்டம். இன்றைக்கி தூக்கத்தில் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பேர் சொன்னால் எழுப்பி வந்துடுவாங்களா நம்மக்கிட்ட? வரவே மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் சாமுவேலனுடைய சுபாவத்தை பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருந்திருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்வளோ வேலை, எவ்வளோ ஹார்டான ஒர்க் இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி மாதிரியாக அந்த நாட்கள் எவ்வளோ வேலைகளை சாமுவேல் பார்த்துருக்க கூடும். எவ்வளோ டயர்டாக அவர் நைட்டில் போய் தூங்கியிருப்பார். அந்த டைமில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏலி தான் கூப்பிடாருன்னு நினச்சிட்டு ஓடி போகிறாரு. ஓடி போய் இதோ இருக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டீங்களா 3 தடவை கொஞ்சம் சலிக்காமல் ஓடுறாரு பிரியமானவர்களே. அப்போ ஏலிக்கு புரிஞ்சிருச்சு, இது கர்த்தர். அவர் சொல்கிறாரு, இனிமே கூப்பிட்டா நீ ஒன்று செய்ய, இதோ இருக்கிறேன், இதோ அடியேன், என்னை ஆண்டவர் கூப்பிட்டா இதை சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற வசனம் இல்லை, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு விருப்பம், நம்ம பிள்ளைங்கள ஆண்டவர் இப்படி கூப்பிட்டுற மாட்டாரா, நம்ம பிள்ளைங்களோட கர்த்தர் பேச மாட்டாரா? அன்றைக்கி சாமுவேலுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை பக்கத்தில். ஆனால் அந்த ஏலி தான் அவனுக்கு எல்லாமா இருந்து, தேவனை பற்றி பெருசாக அறிவே இல்லை. ஆனால் சின்ன சின்ன காரியத்துலேயும் அவ்வளோ பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு, உண்மையோடு அவர் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் பாருங்க, ஒரு பெரிய ஏலி அங்கே இருக்கிறாரு, சின்ன சாமுவேல். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட பேசுனாங்க? சின்ன சாமுவேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஏலிக்கிட்ட பேசியும் ஏலி கேட்கல. அதுதான் நீங்கள் அப்புறமா வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதாவது ஆண்டவர் பெரிய காரியங்களை பேசுகிறார், நியாய தீர்ப்பு குறித்து சாமுவேல்கிட்ட பேசுகிறார். பிரியமானவர்களே, சாமுவேலுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம் இல்லை? சாமுவேல் வந்து ரொம்ப சின்ன பையன், ஆனால் தேவன் வந்து பெரிய காரியங்களை அந்த சின்ன சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, சாபம் வரும், அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். ஏலியை குறித்து சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஏலி வந்து அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். He didn't restrain his children. அவன் தன்னுடைய பிள்ளைங்களை அடக்கலை. அந்த பிள்ளைங்க வந்து சாபத்தை வருவித்துக் கொள்றாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசியிருந்தார் ஏலியின் இடத்துல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் தன்னுடைய குமாரர் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயம் தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன். பயங்கரமான நியாய தீர்ப்பு ஏலியின் குடும்பத்தை குறித்து சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சாமுவேல் வந்து இதை கேட்டுட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. காலையில் எழும்பி ஏறிட்ட போய் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவ்வளோ பயம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசினாலாம் நம்மலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ப்ரேயர்லைனில் வந்து காலையிலேயே சொல்லுவோம், அப்படி தானே? நேற்று நைட்டு ஆண்டவர் என்னோட பேசினாங்க, இப்படிலாம் நடக்க போகுது, இந்த தேசத்தில் இது நடக்க போகுது, அந்த தேசத்தில் அது நடக்க போகுது, ஆண்டவர் தெளிவாக பேசினாங்க, நான் திட்டமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் சாமுவேல் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் ஏலிக்கு நல்லா தெரியும் சாமுவேலோட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏலி போய் சாமுவேல்கிட்ட சொல்ல, சாமுவேலே ஆண்டவர் உன்ட்ட என்ன பேசினார், மறைக்காமல் சொல்லு, எதையுமே நீ மறைக்காது. அப்படியே சாமுவேல் சின்ன பிள்ளை மாதிரி மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இல்லை? இதை வாசிக்க தியானிக்க எவ்வளோ நல்ல தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் யோசித்து பார்ப்போமா? நம்மளும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்படி ஒரு சைல்டு ஹார்ட் நமக்கு இருக்குதா? ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயம். அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அது ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுகிற இருதயம். வேறு எந்த காரியத்திலையும் அங்கே சுற்றிலும் பாவம் நடக்குது. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நினைக்கலாம் சாமுவேல் இருந்த நாட்கள்லாம் ரொம்ப நல்ல நாட்கள், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்கிற நாட்கள்லாம் ரொம்ப மோசமான. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப மோசமான நாட்கள். பாஸ்டருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிற இந்த ஓப்னி பினகாசி அவ்வளோ மோசம் பண்ணுறாங்க.
அவ்வளோ பயங்கரமான காரியத்தை பண்ணுறாங்க. ஜனங்களே ஆண்டவரை வெறுக்கிற அளவுக்கு, பலியை வெறுக்கிற அளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல வளர்ந்தவர் தான் இந்த சாமுவேல். ஆனால் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரே, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தாரே, ஏலிக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஏலி சொல்றதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறார். இத்தனைக்கும் ஏலி ஆண்டவரால் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணப்படலை. ஆனால் சாமுவேலை பொறுத்தளவில் ஏலி ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ்ட்டை அவர் பார்க்குறார், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஈஸியாக நியாயம் தீர்த்துடுறோம்ல, எவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை இவங்க இப்படி அவங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம ஒபே பண்ணவே மாட்டோம். ஆனால் சாமுவேலோட இருதயம் கலங்கமே இல்லை. அதனால் அவர் எப்படி பார்க்கல, யாரையுமே தப்பாக பார்க்கல. கர்த்தருக்கு பணிவிட செய்கிறாரு, ஏலிக்கு பணிவிட செய்கிறார், அவ்வளோதான். அவருக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியவே இல்லை. ஆனால் ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? இந்த சின்ன சாமுவேலை தேடி வந்தார்ல. இன்றைக்கி நம்மளுக்குள்ள அந்த இன்னசென்ஸ் இருக்குதா? நம்மக்கிட்ட எவ்வளோ யோசித்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ மைண்டில் அளவில் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச முடியாததுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிறதான அநேக சோ மெனி திங்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரும் நம்மளே நாமே கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்த்தா, நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டா நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்தை நம்மளும் கேட்கலாம். அப்படி தானே? கட்டாயமாக கேட்க முடியும். ஆண்டவர் எல்லாரோடும் பேச விரும்புகிறாங்க. அன்றைக்கி சாமுவேலுக்கு எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. கடைசியில் நியாயம் தீர்ப்பு வந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி வரக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும்? ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் பாருங்க. நம்ம பிள்ளைங்களை அடக்கிறதுக்குரிய காரியம் நம்ம கையில் இருக்குது. நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும்போது, தவறான காரியங்கள் நமக்கு தெரியும் போது அந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசுறது. அன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சாமுவேலோட பேசுறாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் பேசுகிற அளவுக்கு நம்ம அவங்கள டீசெண்டாக நடத்துறதே கிடையாது. சொன்னால் கேளு, திஸ் இஸ் இட், இதுதான் ரூல், இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பிள்ளைங்களோட பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம டீச் பண்ணுறாங்க. எனக்கு சாமுவேலோட ஆண்டவர் என்ன சொன்னாங்களா? கான்வர்சேஷன், ஒரு பேசுறது. அப்போ நம்மளும் கூட என்ன செய்யலாம்? அஸ் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட இது தப்புமா, இப்படி பண்ணக்கூடாதுமா, ஏன் இதை பண்ணக்கூடாது? பிள்ளைங்க உடனே நம்மளை கேட்க தான் செய்வாங்க. ஏன் பண்ணக்கூடாது? அவங்க பண்ணுறாங்கல்ல, இவங்க பண்ணுறாங்கல்ல, ஏன் நான் பண்ணக்கூடாது? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனுடைய ரிப்பர்கஷன்ஸ், அதனுடைய விளைவுகளை நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லை நம்ம செய்த தவறுனால வந்த விளைவுகள், நமக்கு வந்த பாதிப்புகளை நம்ம சொல்லி அவங்கள புரிய வைக்கலாம். இதனால தான்மா நான் சொல்கிறேன், பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நிதானமாக அவங்களுடைய லெவலில் இறங்கி, ஆண்டவர் அன்னைக்கு சாமியோடைய லெவலில் இறங்கி பேசினார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால் பண்ண முடியுதா? ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய லெவலில் இறங்கி அவங்க புரிஞ்சு கொள்கிற விதமாக, இல்லை ப்ரீ டீன்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் அவங்களுடைய லெவலில் இறங்கி நம்மளால் பேச முடியுதா? நம்ம எவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறோம். என்ன திஸ் இஸ் வாட் இட் இஸ், இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அப்படி பேச பழகிறதுக்கு எவ்வளோ காரியத்தை லேர்ன் பண்ணலாம் பிரியமானவர்களே. ஒரு 10 minutes இதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு முடியல. ஆனால் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்திலேருந்து அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கி நம்ம ஒரு ஜெபம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா, அடியேன் நான் இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் ஆண்டவரே, இதோ அடியேன் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க. நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்குற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?